ஹாய் வீவோஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கார்த்தி மாத காலத்தில் இறங்கி அந்த புதையில கண்டுபிடிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். நம்ம கார்த்தியும் அந்த புதையில இங்கே புதைச்சி வச்சவனை தேடி கண்டுபிடிக்கிறாங்க. அவர்கிட்ட போயிட்டு இந்த முத்து உனக்கு எப்படி கிடச்சிது அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு அவர் எல்லா உண்மையுமே சொல்லிடுறாரு. இந்த மாதிரி சிவனாண்டி தான் புதையில என் கையில் கொடுத்து உங்களோட ஆசிரமத்தில் புதைச்சி வைக்க சொன்னாங்க. அப்படி புதைச்சி வைக்கும்போது அந்த முத்துக்கள் கொஞ்சத்தை நான் எடுத்துகிட்டு வரும்போது வழியில் 1-2 விழுந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்திகிட்ட அந்த ஆளும் சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு கார்த்தி அவனை அடின்னு அடித்து ஆசிரமத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்கடா அந்த புதையில மறைச்சி வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்போ அவரும் நான் இந்த இடத்துல தாங்க மறைச்சி வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு குழியை தோண்டி அந்த புதையில எடுத்து கையில் கொடுத்துட்டாங்க. நம்ம கார்த்தியும் அந்த புதையில எடுத்துகிட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சிடுறாங்க. அங்கே இருக்கிற அதிகாரிகளாம் கேட்குறாங்க, என்னப்பா நாங்கள் பார்க்க வேண்டிய வேலையை நீயே பார்த்துட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, இதுக்கு பின்னாடி யார் இருக்கா தெரியுமா? அந்த சிவனாண்டி முத்துவேல் 2 பேரும் தான் சாமுண்டீஸ்வரியத்தை குடும்பத்தை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க 2 பேருமே இப்படி ஒரு பிளானை போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட அந்த அதிகாரிகளும் அப்படியே வாய் அடிச்சு போயிடுறாங்க. பரவாயில்ல சார், இந்த கேஸ் ரொம்ப பெரிய கேஸ், இதில் மாட்டினா வெளியில் வரவே முடியாது, ஆனால் நீங்கள் எப்படியோ இதை கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியையும் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அப்போ ரேவதி கார்த்தியை பார்த்து சொல்கிறாங்க, எனக்கு தெரியும் கார்த்தி, நீ கண்டிப்பாக வந்து என்னை காப்பாற்றுவ அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்ட கார்த்தி வந்து சொல்கிறாங்க, இதுக்கு பின்னாடி யார் இருக்கா தெரியுமா ரேவதி? உங்கள் சித்தி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்ட ரேவதி சொல்கிறாங்க, அதுதான் தெரிஞ்ச விஷயமாச்சே, அவங்க தான் உன்னைய பழி வாங்கணும், நம்ம அம்மாவை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அங்கே இருக்கிற அதிகாரி சொல்கிறாங்க, இந்தம்மா சைன் போட்டு நீங்கள் அவரோட கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம கார்த்தியும் ரேவதியை கூட்டிகிட்டு மாதம் என்ட்ரி கொடுக்குறாங்க. சந்திரகலைக்கு இந்த விஷயம் எல்லாமே தெரிய வந்துடுது. எப்படியாவது அந்த டிரைவர் பையனை இதோட இந்த வீட்டை விட்டு துரத்த வேண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வாசனை நின்றுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ரேவதி கார்த்தி கையை பிடிச்சிட்டு உள்ளே வரும்போது நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, ஏய் டிரைவர் அப்படியே நில்லு, இனிமேட்டு நீ இந்த வீட்டில் காலடி எடுத்து வச்ச அவ்வளவு தான், உனக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. எப்படி நீயே புதையில எடுத்து ஒளிச்சு வைப்பியா? உன் பொண்டாட்டி ரேவதி மாட்டிக்கிட்டான்னு தெரிஞ்சு அந்த புதையில எடுத்து கொடுத்துருவியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்ட சந்திரா சொல்கிறாங்க, கரெக்டாக சொன்னக்கா, இவன் போட்ட ஸ்கெட்சு உனக்கு தான், ஆனால் எங்கே அந்த ரேவதி மாட்டிக்கிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவளை காப்பாற்றுறதுக்காக அந்த புதையில எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டான். இவன் என்ன மாதிரி பிளான் பண்ணியிருக்கான் பார்த்தியா? நம்ம உன்னை அசிங்கப்படுத்தணும் அவமானப்படுத்தணும்னு சொல்லிட்டு தான் அவன் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்து வச்சிருக்கான். இனிமேட்டு இவனை இந்த வீட்டுக்குள்ளே விட்டேன்னு வச்சுக்கோ, அவளை தான் பிரச்சனை மேலே பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ரேவதிக்கு செம்ம கோவம் வருது. சித்தி கொஞ்சம் வாயை மூடுறீங்களா? இது எங்கள் வீட்டு பிரச்சனை, எங்கள் வீட்டு பிரச்சனை இல்லை, 3வது மனுஷங்க தலையிடுறதுல எங்களுக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, என்னடி இப்போ வந்து உனக்கு பெருசாக போயிட்டான், காலம் ஃபுல்லாக நீ தூக்கி வளர்த்தவ அவள் 3வது மனுஷி ஆயிட்டாளா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, என்னம்மா நீ இவ்வளோ பட்டு கூட திருந்தவே மாட்டியா? நீ ரோகிணி விஷயத்தில் எவ்வளோ அவசரமான ஒரு முடிவு எடுத்த, அப்போ அந்த நேரத்தில் வந்து காப்பாற்றினது யாரு? கார்த்தி தான். கார்த்தி மட்டும் இல்லைனா இன்னும் நம்ம வீட்டுக்குன்னு ஒரு வாரிசு இல்லாமலே போயிருக்கோம். அது மட்டும் இல்லை, இந்த புதையில கூட எப்படியாவது காலம் ஃபுல்லாக சம்பாரிச்சு அதுக்கான காசை கூட கொடுத்துருக்கலாம். ஆனால் ரோகிணி அக்கா வயிற்றுல வளர பிள்ளைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீ என்னமா செஞ்சிருப்ப? அந்த சிக்கல்லேருந்து காப்பாற்றினது இவர் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்ட சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, நீங்கள் பார் ரேவதி, அந்த கணக்கு வேற இது வேற, 2த்துக்கும் நீ முடிச்சு போடாத அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, நீ இப்பயாவது புரிஞ்சுக்கோ, உனக்கு எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு, எல்லா பிரச்சனையில இருந்தும் காப்பாற்றினது யாது? உன் வீட்டு மாப்பிள்ளை கார்த்தி தான். இவர் மட்டும் இல்லைனா நீ இன்னரும் ஊரு தெரியாமல் அழிஞ்சு போயிருப்ப, நடுத்தெருவில் நின்றுப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சந்திரா வந்து சொல்கிறாங்க, பாத்தியாக்கா உன்னோட பொண்ணையே உனக்கு எதிராக பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க சித்தி, அவருக்கு இந்த வீடு இல்லைன்னா 10 வீடு நாங்கள் எங்கே வேணாலும் போயிருப்போம், ஆனால் அவர் எதுக்காக எல்லாத்துக்குமே பொறுமையாக இருக்காரு? அதுக்கு காரணம் ஒன்றே ஒன்று தான், அம்மா சம்பந்தத்தோட என் கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு அவர் எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்காரு தெரியுமா? எங்களுக்கு இந்த வீடு இல்லைன்னா என்ன, எங்களுக்கு 1000 வீடு இருக்கு, ஆனால் அவரோட தன்மானத்தை விட்டு இங்கே இருக்கிறாருனா எங்கள் அம்மா மனசு மாறணும், இந்த குடும்பம் ஒன்று சேரணும்னு சொல்லிட்டு தான் இவர் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பார் ரேவதி, நீ வேணா உன் புருஷனை தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடு, ஆனால் என்னால் இனிமேட்டு அவனை வீட்டுக்குள்ளே சேர்க்கவே முடியாது, இவன் இந்த வீட்டில் இருந்தாலே பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, கார்த்தி மட்டும் இந்த வீட்டில் இல்லைனா நீ 10 நாளைக்கு கூட தாக்கு பிடிக்க மாட்டேன், 10 நாளில் உன் எதிரிங்க உன்னை என்ன வேணாலும் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்ட சந்திரா சொல்கிறாங்க, பாத்தியாக்கா எப்படியெல்லாம் பேசுகிறா இவ, உன்னை என்ன அந்த எதிரிங்கெல்லாம் உரு தெரியாமல் அழிச்சிருவாங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பார் ரேவதி, இந்த வீட்டில் யார் இருக்கணும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத முடிவு பண்ணுற உரிமை எனக்கு மட்டும்தான். இந்த வீட்டை நான் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரித்து உருவாக்கியிருக்கேன், அதனால என்னோட முடிவு தான் எல்லாமே.
இனிமேட்டு இந்த டிரைவர் பையன் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது, நீ வீட்டை விட்டு போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, சரி அவர் இந்த வீட்டை விட்டு போனால் நானும் அவர் கூட போய் தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு சாம்பிச்சரி சொல்கிறாங்க, இங்கே பாரு நான் அவனை மட்டும் தான் இந்த வீட்டை விட்டு போக சொன்னேன், உன்னைய சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, என்ன தான் நான் உன் பொண்ணாக இருந்தாலும் என்னைக்கு அவர் என் கழுத்தில் தாலி கட்டினாரோ அப்போவே அவர் என்னோட கணவர் ஆயிட்டாரு. எப்போயுமே பொம்பளை பிள்ளைங்களுக்கு அம்மா வீடை விட கணவரோட வீடு தான் முக்கியம், அதனால நான் அவர் கூட போகிறேன், வா கார்த்தி நம்ம பாட்டி வீட்டில் போய் தங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு மயில் சொல்கிறாங்க, அத்தை கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க, கார்த்தி உங்களை எவ்வளோ பெரிய பிரச்சனையில இருந்தெல்லாம் காப்பாற்றிருக்காரு. கார்த்தி மட்டும் இல்லைனா இன்னும் என் குழந்தை எங்களுக்கு இருந்திருக்காரு, அப்படிப்பட்ட மனுஷனை நீங்கள் தப்பாக நினைக்கிறது எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட சாம்பிச்சரி சொல்கிறாங்க, மாப்பிள்ளை உங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, அதை நீங்கள் காப்பாற்றிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது மயில் சொல்கிறாங்க, என்னத்தை எனக்கு மரியாதை இருக்குது, சின்னத்தை என்னைய கேவலமாக பேசினப்ப எனக்குன்னு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுத்தது என்னோட சகலை தான், என்னோட சகலை இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது, இங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட ராஜராஜன் சொல்கிறாங்க, இங்கே பாரு ஈஸ்வரி இன்னும் கூட கெட்டு போல, கார்த்தி மாப்பிள்ளை பண்ண நல்லதெல்லாம் நீ நினச்சி பார்த்தனா கண்டிப்பாக உன்னால் இப்படி ஒரு முடிவு எடுக்கவே முடியாது, உன்னோட அவசர புத்தினால ரேவதிக்கு எப்பேற்பட்ட ஒரு கேடியை கல்யாணம் பண்ணி வைக்க நீ முடிவு பண்ண, அந்த மகேஷ் அயோக்கிய பையன் அப்படிங்கிறத நிரூபித்தது யார், கார்த்தி தானே, அந்த மாயா மகேஷ் இவங்களெல்லாம் நம்பி நீ ஏமாந்ததெல்லாம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, அதுலேருந்து நம்ம வீட்டை மாப்பிள்ளை தான் காப்பாற்றிருக்காரு, இதை கூட நீ புரிஞ்சுக்காம எதுக்காக அவர் மேலே இன்னும் வன்மத்தை கொட்டிக்கிட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு சாம்பிச்சரி சொல்கிறாங்க, நான் கூட இவன் செஞ்ச நல்லதெல்லாம் நினச்சி பார்த்து சரி போனா போட்டும் வீட்டோரமாக ஒரு மாப்பிள்ளையாக இருந்துட்டு போட்டுன்னு தான் நான் நினச்சேன், ஆனால் எந்த அளவுக்கு இவன் இறங்கிட்டானோ இனிமேட்டு இவனை வீட்டில் வச்சிருக்கிறதுல கொஞ்சம் கூட அர்த்தமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போது சந்திரா வந்து இதெல்லாம் பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க, எது எப்படியோப்பா இந்த புதையல் விஷயத்தில் அக்காவை ஜெயிலில் தள்ள முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வருத்தப்பட்டாலும் இப்போ இந்த கார்த்தி பையன் இந்த வீட்டை விட்டு போகிறான், அதை நினச்சா ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ரேவதி சொல்கிறாங்க, கார்த்தி நம்ம எதுக்காக வெளியில் போனோம், நம்மளுக்கு தான் 6 மாதம் டைம் இருக்குல்ல, அது வரைக்கும் நம்ம இந்த வீட்டில் தான் இருந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சந்திராவுக்கு தூக்கி வாரி போடுது, என்னடி இவ வேற குண்டா தூக்கி போடுறாளே அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு ரோகிணி சொல்கிறாங்க, ஆமாம்மா ரேவதி சொல்கிறது கரெக்டு தான், கோர்ட் ஆர்டர் படி கார்த்தி இங்கே தான் இருக்கணும், அப்படி இல்லைனா ரேவதி கார்த்தி கூட போகணும், இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு முடிவை நம்ம எடுத்து தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போது சாமுச்சரி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க, அப்போ சந்திரா வந்து சொல்கிறாங்க, அக்கா இதுதான்க்கா சரியான நேரம், இப்போ மட்டும் இந்த டிரைவர் பையனை நீ உள்ளே கூப்பிட்டுட்டேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் அவன் வந்து தொக்கா வந்து உட்காந்துப்பான், இந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்குறேன் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் இல்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பான், வேணாக்கா இதோட இவனை தலை முழுங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம சாமுச்சரி வந்து கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு இருக்காங்க, சரி இந்த புதையல் விஷயத்தில் எங்கே தப்பு நடந்திருக்கு நம்மளுக்கு தெரியாது, இருந்தாலும் கடைசி நேரத்தில் இவன் தானே காப்பாற்றினது, அதனால் போனால் போட்டோம், இந்த கோர்ட் ஆர்டர் படி 6 மாதம் அவன் இங்கே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சாமுச்சரி முடிவு பண்ணுறாங்க. அப்போ சாம்பிச்சரி சொல்கிறாங்க, ரேவதி நான் உனக்காக இதை ஒத்துக்கிறேன், ஏன்னா கோர்ட் ஆர்டர் படி நீங்கள் 6 மாதம் இந்த வீட்டில் தான் இருந்தாகணும், அதுக்கப்புறமா என்ன முடிவெடுக்கலான்னு அப்போ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சாம்பிச்சரி சொல்லிடுறாங்க. உடனே நம்ம ரேவதிக்கு சிரிப்பு தாங்கவே முடியல, சந்திரகலாவுக்கு மனசில் அப்படியே வெறுப்பு அதிகமாகிட்டே போதிச்ச, இந்த அக்கா எப்போ பாரு இப்படி தான் நல்லா வீரவசனம் பேசின மாதிரி பேசுவா, ஆனால் கடைசி நேரத்தில் காலை வாரி விட்டுருவா அப்படிங்கிற மாதிரி சந்திரா செம்ம கோவத்தில் இருக்க. இந்த சைடு நம்ம ரேவதி வந்து கார்த்தியோட கையை பிடிச்சிக்கிட்டு நம்ம சந்திரகலா முன்னாடியே வீட்டுக்குள்ளே நுழையிறாங்க. கண்டிப்பாக சந்திராவோட சேரூபம் இப்போதைக்கு வெளியில் வராது போல், நம்மளும் எப்படா நம்ம சந்திரா மாட்டுவான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஆனால் அதுக்கான வாய்ப்பை டைரக்டர் இன்னும் முடிவு பண்ணாமலே இருக்காரு. இனி வரக்கூடிய எபிசோட்லையாவது சந்திரா மாட்டுறாங்களான்னு பார்ப்போம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.